எல்லாருக்கும் நமஸ்காரம். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு அப்புறம் நம்ம இதை ஆரம்பிக்கிறோம். போன 14ஆம் தேதி கோவில் திருவாய்மொழியில் 7/2/11 முடித்தது. அதோடு நிறுத்திட்டோம். எல்லாரோட ஒரு பேச்சுக்கு இணங்க, அவருடைய சொற்களுக்கு இணங்க, அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க மகாபாரத கதையை இன்னிலேருந்து சொல்லலான் இருக்கேன். அதுக்கு முன்னோட்டமாக என்னென்னா, மகாபாரதத்தில் தர்மமும் நிறையா சொல்லியிருக்கு. செய்யக்கூடாத விஷயங்கள் என்னன்றது நம்மளுக்கு தெரியும். இல்லை நடுவில் வர விஷயங்களை பார்த்தீங்கன்னா, இந்த தப்பு பண்ணதுனால தான் இந்த தப்பு நடந்ததுன்றது புரியும். அது வாழ்க்கையில் நமக்கு நம்ம அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்ற எண்ணம் மனசில் தோணும். அந்த மாதிரி பல நேரங்களில் மகாபாரத கதைகளில் கதைகள், கிளைக்கதைகள், அதுக்குள்ள கிளைக்கதைகள்னு போகும். மறுபடியும் அதை கோப்பு பண்ணி மறுபடியும் அந்த விட்ட இடத்துக்கு அதை பிடிச்சி சொல்லணும். எவ்வளோ தூரம் என்னால் சாத்தியமாகும்னு தெரியல. நான் இந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். உங்கள் எல்லாருடைய ஆதரவு இருக்கணும். இதில் மகாபாரத கதைகளில் என்னென்னா, நிறைய விஷயங்கள் இருக்கு. ராமாயணத்தில் மனுஷன் நேர்மையாக வாழ்ந்தான். ஒரு மனிதன் எப்படி வாழணுன்றதுக்கு ராமாயணம் ஒரு அடையாளம். ராமாயணம் முடிகிற காலத்தில், துவாபரகம் முடிஞ்சு கலியுகம் ஆரம்பிக்கிற காலத்தில் இந்த விஷயம் இந்த மகாபாரத போர் நடந்தது. கலியுகம் ஆரம்பிக்க போகிறதுன்றது, கலியுகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னோட்டம் 500 வருஷங்களுக்கு முன்னாடியே அதனோட முன்னோட்டம் தெரியுமா? அறிகுறிகள். முன்னோட்டம்ன்றது அறிகுறிகள். கலியுகம் ஆரம்பிக்க போகிறதுன்றதுக்கு அறிகுறிகள். அதாவது தர்மம் அதர்மம் கொஞ்சம் தள்ளுக்கும், அதர்மம் குறுக்க போகும், அதர்மம் அங்கங்கே வரும், அதர்மத்தை நியாயமாக்குவாங்க. அந்த மாதிரி எல்லாம் பல சிந்தனைகள் நடுவில் வரும் பாரத கதையில். மகாபாரத கதையில் அந்த வம்சம் ஆரம்பித்ததே சந்திர வம்சத்துலேருந்து ஆரம்பித்தது. சந்திர வம்சத்தில் புரு அரசன்லேருந்து ஆரம்பமாகுது அந்த கதை. மகாபாரத அந்த அந்த வம்சம் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, புருன்ற வம்சம் அவங்ககிட்ட இருந்து ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி நிறையா அரசர்கள் இருந்திருக்காங்க. புருவுக்கு முன்னாடி நிறைய அரசர்கள் இருந்திருக்காங்க. சந்திரன்லேருந்து புருவுக்கு அப்புறம் அவங்க குரு வம்சம், அது மாதிரி லைனாக வரும். அப்படியே யது வம்சம்னு ஒன்று அதுலேருந்து பிரியும். அதுதான் யாதவர்கள் யது வம்சம். குரு அதான் கௌரவர்கள் வம்சம். பௌரவர்கள்ன்றது பேர். பௌரவர்கள் தான் புரு வம்சம் தான் பௌரவ வம்சம். அதுலேருந்து கிளை உருவானது தான் குரு வம்சம். இப்படியாக மகாபாரத கதையை கிளைகள் உள்ளுக்குள்ள போகும். நிறைய உள்ளுக்குள்ள கிளைகள் போகும். அதையெல்லாம் தாண்டி அந்த கிளைகள் அந்த கதைகளை சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். அதெல்லாம் நிறைய உங்களுக்கு தெரியாத விஷயங்களும் இருக்கும், தெரிஞ்ச விஷயங்களும் இருக்கும். தெரிஞ்ச விஷயத்த அமைதியாக கேட்டுக்குங்க. தெரிஞ்ச விஷயத்தில் சில மாறுதல்களும் இருக்கும். நான் சொல்கிறது எதுவுமே மகாபாரத கதைகள்ன்றது வியாச பாரதத்தை வச்சு தான் சொல்கிறேன். வியாச பாரதத்துக்கு அப்புறம் தமிழில் அதை சுத்தமாக மொழிபெயர்த்தவர்கள்ன்றது யாரும் கிடையாது. வில்லிபுத்தூர் பாரதம், வில்லி பாரதம்னு ஒன்று இருக்குது. வில்லி பாரதத்தில் பாட்டாக தான் இருக்கும், கதையாக இல்லை. வில்லி பாரதம் பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு கதையாக இல்லை, பாட்டாக இருக்கும். ராஜாஜி ஒன்று எழுதியிருக்கார், சக்கரவர்த்தி திருமகன். அது ராமாயணத்தை பற்றி எழுதியிருக்கார். மகாபாரதத்தை பற்றி ராஜாஜி ஒன்று எழுதியிருக்கார். அதில் கொஞ்சம் வரும். மகாபாரத கதையில் அவர் நிறைய சொல்லலை, நிறையா விஷயங்களை அவர் சொல்லலை. அவர் சொல்லாத விஷயங்கள்லாம் நான் இங்கே தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன். மகாபாரதம் அந்த வம்சம் எப்படி ஆரம்பிச்சதுன்றது ஆரம்பத்திலேருந்து அப்படி சொன்னால் தான் ஒரு கதையை திருப்தியாக இருக்கும். எனக்கும் அது திருப்தியாக இருக்கும். ஆக இந்த புரு வம்சத்துலேருந்து ஆரம்பிக்கிறது. இது புரு வம்சத்துலேருந்து ஆரம்பித்து அப்படியே தொடர்ச்சியாக வருது. சந்திரன் பிரம்மாவோட மகன் மரீசின்ற அந்த முனிவர். பிரம்மா 7 முனிவர்களை படைக்கிறார். முதல்ல 7 ரிஷிகளை படைக்கிறார், சப்த ரிஷிகள்னு. அந்த 7 பேர் தான் பூலோகத்தை உருவாக்குறார் எல்லாரும். அவர்களுக்கு பிறந்தவர் தான் அதில் தட்ச பிரஜாபதியும் ஒத்தம். தட்ச பிரஜாபதி அவன் சந்திரனை படைக்கிறான். சந்திரனுக்கு 27 தன்னுடைய பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். ஆக இது கதையாக வரும், நிறைய வரும் பின்னாடி. அந்தந்த கதைகள் வரும்போது அது வரும். அதை சொல்லிட்டு மறுபடியும் அந்த விட்ட இடத்த பிடிக்கணும், அதுதான் முக்கியம். அதை நான் கரெக்டாக பண்ணுவேன். அப்படி ஏதாவது தப்பு இருந்ததுனாலும் எனக்கு சொல்லுங்க. உங்கள்கிட்ட என்னோடய ப்ரைவேட் நம்பர் இருக்குது, அதில் சொன்னீங்கன்னா நான் அது என்ன தப்பான்றதை நான் பார்த்துட்டு தப்பான்றதை சொல்கிறேன். தப்பு இல்லைன்னு உங்களுக்கு விஷயத்த சொல்கிறேன் எப்படி இருக்குன்றது. ஆக மகாபாரதத்தில் இது நான் சொல்கிறவன் தான், நான் சொல்கிற கல்வி தான். அதனால் நீ மகாபாரத கதை இருக்கியான்னு கேட்காதீங்க. நிச்சயமாக நான் இல்லை. மகாபாரத கதைப்படி நான் இல்லைன்றது உங்களுக்கு தெரிஞ்சுங்க.
யாராலையும் இருக்க முடியாது. மகாபாரதத்தில் என்ன இல்லாதது இருக்குது, இருக்கிறதும் இருக்குது, செய்ய வேண்டியதும் இருக்குது. மனுஷன் செய்ய வேண்டியதை செய்யாத விட்டு போன அந்த அந்த ஹிஸ்ட்ரியும் உண்டு. அந்த ஹிஸ்ட்ரி அதுலேயும் நான் இருக்கேன். செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கிறது அதுலேயும் நான் இருக்கேன். ஆக எல்லாருமே இது இல்லை. சொல்கிறவங்க யாருன்றதை பார்க்காதீங்க. நான் சொல்கிறவன் வந்து சாதாரண மனிதன், அனைத்து ஆசாபாசங்களுக்கும் உட்பட்டவன். என்னால் வந்து அந்த மகாபாரதத்தில் ஃபாலோ பண்ண மாதிரி தர்மத்தை ஃபாலோ பண்ண முடியாது. ஆனால் இப்படி தான் ஃபாலோ பண்ணுன்றது வரைக்கும் எனக்கு தெரியும். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் அதே மாதிரி அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. சிலது ஃபாலோ பண்ணக்கூடாத விஷயங்களும் இருக்குது. அதில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடாத விஷயங்களும் இருக்குது. நம்மளுக்கு மனித வாழ்க்கைக்கு ஒத்து வராது. அதை வந்து பார்த்துட்டு அது என்னன்றது தெரிஞ்சுட்டு அதையும் விட்டுருவோம். அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை கூட முடிஞ்சால் விடுங்க. ஆக இந்த கதையை வந்து தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று, இந்த மகாபாரத கதையை வந்து கேட்கக்கூடாதுன்னு கேட்காத எப்படி வெளியில் வரும் இது? அதெல்லாம் பிற்காலத்தில் இவங்களா உருவாக்கினது. பிற்காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் இருக்காங்களே, அவங்க வந்து மகாபாரத கதையை வந்து சிக்கலான கதை, அதை சொல்ல முடியாது, அது உள்ளே போகும் அப்படிங்கிறதெல்லாம் மனசில் வச்சுட்டு, ரெண்டாவது அதில் வந்து நிறைய அதர்ம விஷயங்கள் நிறைய இருக்குது, தர்மத்துக்கு மாறான விஷயங்கள். இதெல்லாம் ஜனங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மக்கள் வந்து மனசு மாறிடும் அப்படின்றதெல்லாம் மனசில் வச்சுட்டு மகாபாரதத்தை வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் சொல்கிறேன், மகாபாரத கதையை சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டாங்க, கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை. ரெண்டாவது, தொடர்ச்சியாக சொல்லக்கூடாது. ஒரு கதையை விட்டு சொல்லலாம். நம்ம தான் தினம் 10 நிமிஷம் தான் சொல்ல போகிறோம். 10 நிமிஷத்தில் உங்களுக்கு எவ்வளோ சொல்ல முடியுமோ அதுதான் சொல்ல முடியும். ஆகமத்தில் கட்டாயிடும். அதனால் இதில் ஒன்றும் குறையில்லை, தாராளமாக கேட்கலாம். எல்லாரும் இந்த மகாபாரத கதையை கேளுங்க. கேட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும், நிறைய விஷயங்கள் தெரிய வரும். மகாபாரதத்தில் யார் யார் எப்படி இருந்தது, அந்த வம்சம் எப்படி உருவாச்சு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் வந்து மகாபாரத கதையை முழுசாக புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும், என்ன எனக்கு பூரா தெரியுமான்றது எனக்கு தெரியல, அதுலேயும் எத்தனையோ விட்டு போயிருக்கோம், எத்தனையோ இதெல்லாம் விட்டு போயிருக்கோம். என்னால் முடிஞ்ச வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அதை சொல்கிறேன். இதெல்லாம் கேட்டுக்கோ. எல்லாரும் தவறாமல் கேளுங்கன்றது என்னோட அபிப்பிராயம். எல்லாரும் கேட்கணும். இதெல்லாம் மகாபாரத கதைகள் வந்து சாதாரண விஷயம் இல்லை. மகாபாரதம் தெரிஞ்சுக்கிறதுன்றது, இது தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கே தெரியும். அதனால் நீங்கள் வந்து மகாபாரதத்தை முழுசாக கேளுங்க. எல்லாரும் தயவு பண்ணி மகாபாரதத்தை முழுசாக கேளுங்க. கதைகளை கேட்டால் தான் தெரியும். அதே மாதிரி நடுவில் விட்டுட்டாலும் உங்களுக்கு கதை தொடர்ச்சி புரியாது. அதனால் இருந்தாலும் சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப எல்லாம் கேளுங்க. கிடைக்கிறப்பெல்லாம் தொடர்ச்சி விட்டு போகாது. அதே மாதிரி கேட்டு அந்த கதையை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கீங்கன்றது எனக்கு தெரிஞ்சதுன்னா அதில் தான் எனக்கு பெருமை. ஏதோ எனக்கு தெரிஞ்சது நான் எதுக்குன்னா, என்னோட காலத்துக்குள்ளே எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லிட்டு போகணும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் சொல்கிறேன். இது ரங்கநாதனுக்கு தெரியும். ரங்கநாதன்கிட்ட நான் நிறையா தடவை சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து மற்றவங்களுக்கு அதை அப்படியே போயிடக்கூடாது, மற்றவங்களுக்கு தெரிய வரணுன்றதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன். நீங்களும் தெரிஞ்சுக்கோ. நீங்கள் தெரிஞ்சு உங்கள் சந்ததிகளுக்கு இதெல்லாம் சொல்லணும். சொன்னீங்கன்னா அது மேலே போகும். தேங்க்யூ. இதை வந்து நம்ம அடுத்தது நாளைக்கு வந்து மகாபாரத கதையை ஸ்ட்ரெயிட்டாக ஆரம்பிக்கலாம். பிரம்மா எப்படி பிரம்மாவிலேருந்து அத்திரி மகரிஷி உருவானதுலேருந்து, அத்திரி அனுசூயா உருவானதுலேருந்து, அத்திரியோட மகன் சந்திரன் பிறந்ததுலேருந்து அப்படியே வரலாம் லைனாக. நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் சொல்கிறேன். தேங்க்யூ. நாளை சந்திப்போம். தேங்க்யூ.